எம்எல்ஏ இவர் தான், வேற யாரும் கிடையாது. ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு உதவி பண்றாரு, அவ்வளவு தங்கமானவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பாபநாசம் தொகுதியில் சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள். அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது. அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் இல்லை, அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது, ஆனால் அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள். இருந்த போதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமிமலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது. அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். அறநிலையத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தகைக்காக பெற்று மாதம் வாடகை கட்டுவதை போல அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்திருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் முன் வருவாரா என்றெல்லாம் கேட்டு நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்கிற இடத்துல இருக்கிறோம், செய்யணும். ஏனால் எங்களுடைய நீங்கள் உறுப்பினர் கேட்கிற அத்தனை இடமும் நியாயமான பிரச்சனை, செய்ய வேண்டிய பிரச்சனை. எனவே மாண்பு உறுப்பினர்கள் மீது பெரிய மரியாதை வைத்திருக்கிறவர்கள் நாங்கள். மாண்பு அறநிலையத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார், சுவாமிமலைக்கு அவர் இங்கே உங்கள் மூலமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதை குத்தகைக்கு பெற்று உடனே வேலை செய்வதற்குரிய அந்த பணியை செய்யலாம். ஐயம்பேட்டை நிச்சயமாக அதையும் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.